மனிதர்களுடைய கரங்கள் தேடிக்கொண்டவைகள் தான் இந்த உலகத்திலே மனிதர்களுடைய வாழ்வியலை அமைத்து தருகிறது என்பதனை வரலாற்று ரீதியாக இறைவனுடைய எச்சரிக்கையோடு இறைவனுடைய நன்மாராயங்களோடு ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பம் அது நேரடியாக கூட நம்ம வரல, நம்ம சேர்ந்து அடையல. நம்ம ஏற்கனவே பல தலைப்புகள்ல பேசி இருக்கிறோம். எப்படி சூரியனுடைய ஒளி கதிர்கள் நம்மை நேரடியாக வந்து சேர்வதில்லை. எப்படி இட்லி சட்டிக்குள்ள தண்ணி வேகும், அதனுடைய ஆவிதான் போய் ஊத்திய மாவை இட்லி ஆக்கி தருது. அந்த மாதிரி சூரியன் எங்கே இருக்கிறது, அதனுடைய வெப்பம், அதனுடைய சூரிய கதிர்கள் நம்மை நேரடியாக வந்து அடைவதில்லை. சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் 10 டிகிரி கூடுதலாக இருக்குன்னு அறிஞர்கள் சொல்றாங்க, ஆராய்ச்சி அறிஞர்கள் சொல்றாங்க. இன்னும் வரும் காலங்களில இன்னும் இதை விட அதிகமாகத்தான் இருக்குமே தவிர குறையாது. பூமி தன்னுடைய வைப்பு, எப்பவுமே அதனுடைய மதர் ஆஃப் ஹீட்னு சொல்லுவாங்க, வைப்பு வெப்பத்தை 1.5 டிகிரி கூடுதலாக ஆக்கி இருக்கிறது. இந்த 1.5 டிகிரி கூடுதலாக ஆக்கினதுக்கு பல மாநிலங்கள் அளவிற்கு, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி உட்பட பல மாநிலங்கள் அளவிற்கு எவ்வளவு பெரிய பரப்பளவு இருக்குமோ அவ்வளவு பெரிய பரப்பளவு இருக்கக்கூடிய பனி பிரதேசம், பனி கட்டி அல்ல, பனி மலை அல்ல, பனி பிரதேசமே அந்த பனி மலையிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு கடலிலே கொண்டு வந்து சேர்க்கிறது, கடலுடைய மட்டத்தை உயர்த்துகிறது. அந்த அளவிற்கு கடலினுடைய வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இந்த அளவிற்கு வெப்பத்தினுடைய சூழ்நிலை ஏன் உருவாகிறது? ஏன் இந்த அளவிற்கு நாம எந்த வரலாற்றை காட்டிலும், நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை காட்டிலும் இந்த தடவை இவ்வளவு வெப்பத்தை ஏன் நம்ம அனுபவிக்கிறோம்? வரலாற்று இல்லாத அளவிற்கு வெப்பம் வீசுகிறது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அரபு பிரதேசங்களிலே மழை கொட்டை கொட்டென்று கொட்டுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், விண்ணில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் போட்டோ எடுத்து அனுப்புறாங்க, அரபு பிரதேசம் முழுக்க பச்சை பசேல் இருக்கு. அந்த அளவிற்கு மழை வெள்ளமாக கொட்டி வைத்திருக்கிறது. இதுவரை துபாயில, அரபு பிரதேசத்துல, சவுதியில இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத மழை பொழிந்து இருக்கிறது. இந்த வருடம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பாகிஸ்தான்ல பூமி பிளந்து பூகம்பம் ஏற்படுத்துகிறது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்தோனேசியாவில் எரிமலைகள் எரிந்து புகைகளை உருவாக்கி பல ஊர்களை அழித்து ஆக்கிரமித்து இருக்கிறது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மனிதன் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த பூமியில. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மனித கூட்டம் நயவஞ்சகத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது இந்த பூமியில. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அசம்பாவிதங்களை இந்த மனிதர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சக மனிதர்களுக்காக, சக மனிதர்களை நோக்கி, சக மனித கூட்டத்தை நோக்கி, சக நாடுகளை நோக்கி. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மனிதனுடைய அழிச்சாட்டியங்கள் அதிகமாகி இருக்கிறது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், தலைவர்கள் மக்களை வழிகெடுத்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மாணவர்கள், இளைஞர்கள் வழிகெட்டு போயிருக்கிறார்கள். வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பெண்கள் வழிகெட்டு போயிருக்கிறார்கள். மனிதர்களுடைய எந்த வகையினரை எடுத்துக்கொண்டாலும், அது ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், மன்னர்களாக இருக்கட்டும், அல்லது பிரதமர்கள், ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும்,
பெண்களாக இருக்கட்டும், எல்லா மனித சமூகமும் தங்களுடைய வரலாற்றை காட்டிலும் அதிகமாக அட்டூழியங்களை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இறைவன் மட்டும் நமக்கு தேவையானது தேவையான நேரத்திலே சரியாக செய்து தர வேண்டும் என்று இந்த மனித சமூகம் எதிர்பார்க்கிறது. ஏன்? படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய அத்துமீறலை செய்யும் பொழுது வரலாற்றை காட்டிலும் அதிகமாக அவருடைய அட்டுழியங்களை அழிச்சாட்டியங்களை செய்யும் பொழுது ஏன் இறைவன் மட்டும் வரலாற்றை காட்டிலும் அதிகமான அசம்பாவிதங்களை, இந்த மக்களுக்கு எச்சரிக்கைகளை, பயமுறுத்தல்களை ஏன் செய்யக்கூடாது? இறைவன் நான் செய்வேன் என்று சொல்கிறான். நீங்கள் உங்களுடைய எல்லையை மீறினால் நானும் என்னுடைய எல்லையை மீறுவேன். நீங்கள் திரும்பினால் நானும் திரும்புவேன் என்று இறைவன் சொல்றான். நீங்கள் மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்தால் நானும் என்னுடைய நிலையில் இருந்து மாற்றிக் கொள்ளுவேன். நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லல, மாத்துவேன்னு சொல்றான். நீங்க போனீங்கன்னா அந்த எல்லைக்கு நானும் போவேன், நீங்க திரும்பினீங்கன்னா உங்களுக்காக நானும் திரும்புவேன் என்று இறைவன் சொல்றான். அதுதான் மனிதர்களுடைய கரங்கள் தேடிக்கொண்டவைகள், அது நன்மைகளாக இருக்கட்டும் தீமைகளாக இருக்கட்டும். இறைவன் 30வது அத்தியாயம் 41வது வசனத்துல இறைவன் சொல்றான், தஹரல் ஃபசாது ஃபில் அல் பர்ர, உங்களுக்கு தேடி வரக்கூடிய கஷ்டம் இருக்க ஃபசாது, அசம்பாவிதங்கள், வல் பஹரி பிமா கஸபத், தரையிலும் கடலிலும். நம்ம தரையில தான் இருந்து நினைச்சுக்கிட்டு இருப்போம், இல்ல கடலிலும் ஆபத்து இருக்கிறது. கடல்ல போனா தப்பிச்சுக்கலாமா? இல்ல, இறைவன் அந்த வாசலையும் அடைக்கிறான். கடலிலும் தரையிலும் உங்களை நோக்கி வரக்கூடிய ஆபத்துக்கள், அசம்பாவிதங்கள் நான் தரல. தஹரல் ஃபசாது ஃபில் அர்பர்ர வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் அவர்களே தேடிக் கொள்கிறார்கள். நீ துதிக்கவும் பாதல்லதி அமினு வ அன்னஹும் யர்ஜிஊன். இதெல்லாம் நான் ஏன் செய்யணும் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய நிலையில் இருந்து திரும்பிக் கொள்வதற்காக, உங்களுடைய நிலையில் இருந்து திரும்பிக் கொள்வதற்காக நான் உங்களுக்கு இதை ஏற்படுத்தி தருகிறேன். இது ஒரு அடையாளமாக ஏற்படுத்தி தருகிறேன். அப்ப நம்ம செஞ்ச பாவத்துக்கு, மனித கூட்டம் செய்த பாவத்திற்கு நாம இதெல்லாம் அனுபவிச்சுட்டோமே. வெள்ளத்தை அனுபவிச்சுட்டோம், பூகம்பத்தை அனுபவிச்சுட்டோம், மழையை அனுபவிச்சுட்டோம், வெயில அனுபவிச்சுட்டோம். அப்ப நம்மளுடைய பாவம் தெளிஞ்சிருச்சா என்று சொன்னால் இல்லை. இறைவன் என்ன சொல்றான்? அவர்கள் திரும்புவதற்காக மனிதர்கள் செய்த தீவினைக்கு சிலவற்றுக்கு மட்டுமே நான் இந்த கூலிகளை தருகிறேன். இவ்வுலகில் இதை சுவைக்க நான் தருகிறேன், மீதி நீங்க வருவீங்களே அங்கே பாக்கி இருக்கு என்று இறைவன் நமக்கு எச்சரிக்கையோடு தருகிறான். இறைவன் குர்ஆன்ல எந்த ஒரு வசனத்தையும், வார்த்தையையும், சம்பவத்தையும், வரலாற்றையும் சும்மா போற போக்குல தேவையில்லாம ஒரு கதை புக்கு மாதிரி கொடுக்கல. இறைவன் பல சம்பவங்களை குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அதுல ஒரு சம்பவம் தான் 2 புகைவாசிகள். அதுல ஒரு புகைவாசிகள் யார் என்று சொன்னால் இளைஞர்கள். ஒரு குகைக்குள்ள போறாங்க. அவங்க போன சமயத்துல, அது ஒரு பெரிய ஹதீஸ், அவங்க போன சமயத்துல அந்த வாசல் எதிர்பாராத விதமாக பெரும் பாறை கொண்டு அடைக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அவர்கள் உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். இவர்கள் வெளியே வரணும், என்ன செய்வது? கூடி பேசுறாங்க. அந்த இளைஞர்கள் அவர்களுக்குள்ள கூடி பேசிட்டு இறைவனிடத்துல அவர்கள் முறையிடுகிறார்கள். எப்படி முறையிடுகிறார்கள்? தாங்கள் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறார்கள். தங்களுடைய வாழ்நாளில் அவர்கள் அறிந்து செய்த ஒரு நன்மையான காரியத்தை சொல்லி, இது மாதிரியான நான் ஒரு நன்மையான காரியத்தை நான் செய்தேன், அது உனக்காகத்தான் நான் செய்தேன், அதன் பொருட்டு இந்த வாசலை நீ திறந்து விடு என்று இறைவனிடத்திலே முறையிடுகிறார்கள். ஒவ்வொருவராக முறையிடுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறது, முழுமையாக திறக்கப்பட்டு அவர்கள் வெளியே வர்றாங்க. இறைவன் இதில் ஒரு பெரிய படிப்பினை வைத்திருக்கிறான். என்ன படிப்பினை? நீங்கள் என்னிடத்துல உங்களுடைய முகங்களை திருப்பி உங்களுடைய பாவ மன்னிப்பை என்னிடத்துல கேளுங்கள்,
உங்களுடைய நன்மையான காரியங்களை சொல்லி என்னிடத்திலே நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் ஒரு நன்மையான காரியம் செய்திருப்போம். இந்த நன்மையான காரியத்தை ஒரு இன்னொரு மனிதனிடத்திலோ அல்லது மனித கூட்டத்துக்கு மத்தியிலோ சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது. நம்முடைய நன்மையை நம்ம இழந்துருவோம். ஆனால் இறைவனுக்கு முன்னால் நாம் சொல்லி சலுகைகளை, பரிசுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கு இது ஒரு சம்பவம். அதே போல ஒரு நபியிடத்திலே இறைவன் வாக்குறுதி தர்றான். நபியிடத்தில இறைவன் வாக்குறுதி தர்றான். உங்களுடைய சமூகம் உங்களுடைய தாவா பணி, அழைப்பு பணியை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளல. உங்களுடைய உழைப்பை நான் பார்க்கிறேன். நீங்க இந்த அளவுக்கு உழைச்சிட்டீங்க, நீங்க சொல்லிட்டீங்க. ஆனாலும் கூட இந்த கூட்டம் கேட்ட மாதிரி தெரியல. நான் இந்த கூட்டத்தை அழிக்க போறேன். நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் உங்களோட சேர்ந்தவர்களை அழைத்துக் கொண்டு இந்த எல்லையிலிருந்து நீங்கள் சென்று விடுங்கள். இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் நான் அழிக்க போறேன் என்று இறைவன் சொல்றான். அதே போல அந்த நபியும் அந்த நபியை சேர்ந்தவர்கள் வெளியே போறாங்க, எல்லை விட்டு வெளியே போறாங்க. இறைவன் அதாவை இறக்குகிறான். கண்ணுக்கு முன்னால் அதாவை இறங்குகிறது. மக்கள் அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி இறைவன் புறம் கையேந்தி, இறைவா நீயும் என்னுடைய நபியும் சொன்ன வழியிலே நாங்கள் வாழ நாங்கள் எத்தனிக்கிறோம், எங்களை மன்னித்து விடு, நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் மண்டியிட்டு இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இறங்கிய அதாவை இறைவன் திரும்ப பெற்றுக் கொள்கிறான். அந்த ஊர்வாசிகள் இறைவனுடைய நல்லடியார்களாக வாழ்ந்தார்கள் என்றும், அந்த நபி திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த ஊர் மிகவும் செழிப்பாகவும் நிம்மதியாகவும் அருமையா மக்கள் வாழ்றதை பார்த்துட்டு அந்த நபி கோபப்பட்டார் என்பதும், அவர் மீன் வயிற்றுக்குள்ளே போனார் என்பதும் தனிக்கதை. ஆனால் இந்த இடத்துல நாம் எதை பார்க்கணும்? இறைவனிடத்துல தங்களுடைய முகத்தை திருப்பி யாரெல்லாம் சரண்டர் ஆகிறாங்களோ அவர்களுக்காக இறைவன் தானும் திரும்புவேன், நானும் உங்களுக்காக இறங்கி வருவேன் என்பதற்குரிய அடையாளமாக இந்த சம்பவத்தை இறைவன் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன்ல எந்த ஒரு சம்பவத்தையும் எந்த ஒரு வசனத்தையும் இறைவன் வீணாக கூறவில்லை, நமக்குரிய படிப்பினையாக கூறியிருக்கிறான். நாம இப்போ 2 நாளா இறைவனுடைய கிருபையால் குழுமையாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல ஏசி ஓடாட்டாலும் நமக்கு அது ஒரு பெரிய சிரமமாக இருக்காது. ஆனால் இது எப்படிப்பட்ட கால நேரம் என்று சொன்னால், அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் இறைவன் நமக்கு எப்படி ஒரு சூழலை அமைத்து தந்திருக்கிறான். நல்ல இறைவன். இப்ப ஏசி போடாட்டாலும் பிரச்சனை இல்லை, ஃபேன் ஓடாட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையை, நிலையை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். வல்ல இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழகத்தினுடைய பல பகுதிகளை சேர்ந்த மக்கள் இறைவனிடத்திலே மழையை வேண்டி தங்களுடைய சட்டைகளை கலட்டி மாற்றி போட்டு தங்களுடைய கரைகளை புறங்கைகளாக மாற்றி இறைவனிடத்திலே கையேந்தி துவா செய்ததனுடைய காரணமாக இன்றைக்கு அக்னி நட்சத்திர நேரத்திலும் கூட நாம குளுமையாக வெயிலை கண்ணல் பார்க்க இல்லாமல் அப்படி ஒரு சூழ்நிலையை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். வெப்ப கால சூழ்நிலையை அனுபவித்ததும் இந்த மனிதர்களுடைய கரங்கள் தேடிக் கொண்டு வைத்தான். அதே போல இந்த குளுமையான சூழ்நிலையையும் நம்மோடு சேர்ந்த மக்கள், நம்மூரை சேர்ந்தவர்கள், நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள் கையேந்தி இறைவனிடத்திலே கரங்களை கொண்டு துவா செய்ததன் காரணமாக, மனிதர்கள் தேடிக்கொண்ட கரங்களில் தேடிக்கொண்டவை காரணமாக இன்றைக்கு நாம் நன்மையான காரியங்களினால் நாம் இன்றைக்கு குளுமையாக இருக்கிறோம். அல்லாஹும்ம மஃபிர் லனா துனூபனா வ ஹத்தானா குல்லஹ யா ரப்பல் ஆலமீன். இறைவா எங்களுடைய தவறுகளையும் எங்களுடைய குற்றங்களையும் ஒன்று விடாமல் மன்னித்து விடு என்று இறைவனிடத்திலே கையேந்தி இன்ன பிற நம்முடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு நாம் செய்த நற்காரியங்களை இறைவனிடத்திலே முறையிட்டு இறைவன் புறத்திலே நன்மையும் பாசத்தையும் பிரியத்தையும் சொர்க்கத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பையும் வல்ல இறைவன் தர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கிதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.